அனைவருக்கும் வினோத் பரமகியின் பணிவான வணக்கங்கள். உங்களுக்கு நினைவு இருக்குமா என்னன்னு தெரில. ஐ வில் ரிமெம்பர் தட். நான் அதை ரிமெம்பர் பண்ணி பார்க்குறேன். சின்ன வயசில் நான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய திருவிக்கா அப்படின்ற ஒரு பள்ளியில் தான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். நிறைய மாணவர்கள், ஜாதி மதங்கள் அற்ற மாணவர்கள் நாங்களாம் ஒன்றா சேர்ந்து உணவு சாப்பிட்ட காலங்கள்லாம் அது. ஒரே தட்டில் நாங்கள் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டோம். ஸோ இன்றைய காலகட்டங்களில் அதெல்லாம் நினைவு கூறும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண் கலங்கக்கூடிய ஒரு சூழல் கூடமே ஏற்படும். ஸோ இன்றைக்குமே அந்த நண்பர்கள்லாம் நாங்கள் பேசிக்கிறோம், பார்த்து பேசிக்கிறோம். ஒவ்வொரு துறையில் இருந்தாலும் அந்த மனம்ன்றது ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குது. அன்போடு நாங்கள் கலந்துருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு பள்ளிக்கு, நீங்கள் அரசாங்க பள்ளியாக இருக்கலாம், தனியார் பள்ளியாக இருக்கலாம், நீங்கள் அங்கே போகும்பொழுது நிறைய வேறுபாடுகளை நம்ம சந்திக்கக்கூடிய சூழலாக இருக்குது. ஸோ அன்றைய காலகட்டங்கள் அதெல்லாம் இல்லை. மதிய உணவு வேலை விட்டாங்க அப்படின்னாக்கா ஆஃப்டர்நூன் லன்ச்சு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்தோம்னா நம்மளுடைய பள்ளி வளாகத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கார்னர் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அங்கே ஒரு ஆயா அமர்ந்துக்கிட்டு நாவப்பழம், இலந்தம்பழம், அந்த சொல்லுவாங்க, அந்த நெல்லிக்காயிலே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அது பாண்டிச்சேரியில் ரேரு, அது கன்னியாகுமரி சைடெலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த புளிச்சக்காய் அப்படின்றது, மாங்காய், ஸோ இதெல்லாம் அங்கே விற்பனை பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ட ஒரு அனுபவம் இருக்குது. அந்த ஒரு பருவமே வெறும் அந்த காய்கள், பழங்கள் சார்ந்த பொருள் தான் அந்த பாட்டிமா விற்பாங்க. இலந்தம்பழம்லாம் விற்பாங்க. எங்கள் ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, அது மிக்கிற பொருள் அதெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி மிக்காத பொருள், அதாவது ஐஸ்கிரீம்லாம் என் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். குறைந்தது 5 நாள் வாந்தி பேதியாக போயிட்டே இருந்தது. நான் யோசித்தேன் அதை என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் நம்ம பள்ளி படிக்கும் பொழுது ஆயா கிட்ட வாங்கி சாப்பிட்டோம். எந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ணோம். இன்றைக்கி சிறு வயதில் நம்ம ஐஸ்கிரீம்லாம் நல்லா ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஸோ அன்றைக்கி நம்ம சாப்பிட்ட உணவுகளுடைய நிலைப்பாடுகள் இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாத ஒரு சூழல். அதெல்லாம் இன்றைக்கி விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல், அதிகப்படியான விலை கொடுக்கும். அன்றைக்கி அந்த ஆயா கம்மியாக கொடுப்பாங்க. அந்த ஆயாவுடைய வாழ்வாதாரங்கள் நல்லா இருந்தது. இன்றைக்கி அந்த ஆயாலாம் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. என்னுடைய மனசுக்கு அது திடீர்னு ஒரு எண்ணங்கள் தோணுச்சு. என்னுடைய பசங்கள்லாம் பள்ளிக்கு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே யாரும் அந்த மாதிரி விற்பனைலாம் யாரும் பண்ணலை. இன்றைக்கி கிராமப்புறங்களில் இருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த பதிவை உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கும் நம்ம ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். ஈச்சம்பழம் இன்றைக்கி அந்த சின்னதாக ஒரு கருப்பு கலரான ஈச்சம்பழம் இன்றைக்கி அது பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ரொம்ப நிறைய சுற்றுச்சூழல் மாறுபாடுகள், நிறைய இடர்பாடுகள் வர்றதுனால என்னவோ நிறைய விஷயங்கள் நம்ம இழக்கிறோம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், இல்லை மாறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கோ. வாழ்க யோகம், யோகம் நட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.